இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ இன்னைக்கு நாம அண்டம் குரல் கொடுத்த கற்றலின் ரகசியம் அப்படிங்கிற குறிப்புகளை வச்சு ஒரு ஒரு விரிவான தேடலுக்குள்ள போக போறோம். கண்டிப்பா. அதாவது நிறைய படிப்பதை விட எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை எப்படி உண்மையான அறிவை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ஆமா, ஏன்னா அதுதான் அந்த அந்த அடிப்படை விஷயமே. சரியா சொன்னீங்க. இப்போ இத கேக்குற நீங்க இப்படி ஒரு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு தண்ணீர் பாட்டில எடுத்து ஒரு டம்ளர்ல ஊத்துறீங்க. ஆனா அந்த டம்ளர் ஏற்கனவே முழுசா நிறைஞ்சிருக்கு இல்லையா? அதேதான். அப்படி நிறைஞ்சிருந்தா தண்ணி முழுசும் வெளியில தானே வழியும். நிச்சயமா. பாத்தீங்கன்னா நம்மளோட மனசும் புதுசா எதையாவது கத்துக்க நினைக்கும் போது சரியா இப்படிதான் வேலை செய்யுது. ஓ, அப்படியா? ஆமாங்க. நாம ஏதாவது புதுசா கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நமக்குள்ள, அதாவது நம்ம மனசுல அதுக்கான இடம் இருக்கணும். இதத்தான் சித்தர்கள் ரொம்ப ஆழமா கல்லாதான் கல்வி கற்றானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லாதான் கல்வி கற்றானே, ரொம்ப ஆழமான ஒரு வரி இது. ஆமா, அதாவது இந்த உலகக் கல்விய கற்காதவன் மட்டும்தான் உண்மையான அந்த இறைக்கலைய முழுசா கத்துக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ நாம இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற அந்த புத்தக அறிவையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சா மட்டும்தான். ஆமா, அப்பதான் பிரபஞ்ச அறிவை நாம உள்வாங்க முடியும். இது கேக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்மார்ட் போன்ல ஸ்டோரேஜ் முழுசா நிறைஞ்சிருக்குமே, அந்த மாதிரி ஒரு நிலைமை தானே இது. சரியா சொன்னீங்க. அதே உதாரணம் தான். ஏன்னா போன்ல கொஞ்சம் கூட இடம் இல்லைன்னா புதுசா எந்த ஒரு டேட்டாவையும் நம்மளால டவுன்லோட் பண்ண முடியாது. பழைய தேவையில்லாத அந்த டேட்டாவெல்லாம் டெலீட் பண்ணா மட்டும்தான். ஆமா, டெலீட் பண்ணா மட்டும்தான் புது அறிவை உள்ளே கொண்டு வர முடியும். அந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிற தேவையில்லாத அந்த ஜங்க் ஃபைல்கள் இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் மனிதர்களோட அகங்காரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது காலியாவும் மூடி வைக்கப்படாம திறந்தும் இருந்தா மட்டும்தானே மழை நீர் அதுல முழுமையா சேரும். கண்டிப்பா. மூடி இருந்த ஒரு சொட்டு கூட உள்ள போகாது. அது போலவே அகங்காரம் இல்லாத ஒரு வெற்று மனசுல மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களும் சித்த அறிவியலும் முழுமையா சென்றடையும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மிதப்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னா அங்க புது தேடலுக்கு வழியே இல்ல, இல்லையா? நிச்சயமா இல்ல, தேடல் அங்கேயே முடிஞ்சிடும். ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கொஞ்சம் அறிவு இருந்தாதானே நம்ம அடுத்த கட்ட தேடலையே ஆரம்பிக்க முடியும். அதாவது எதுவுமே தெரியாம இருக்கிறத விட கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆனா இந்த சின்ன அறிவு ஏன் ஒரு பெரிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறப்போ ஒரு தடையா மாறணும்? ஏன்னா அந்த சின்ன அறிவு உருவாக்குகிற ஒரு மாயை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையே. மூலக்குறிப்புகள்ல இவங்கள அரைக்குறை தேவர்கள் அப்படின்னு ரொம்ப விமர்சனமா அழைக்கிறாங்க. அரைக்குறை தேவர்கள்? ஓஹோ, ஆமா. கொஞ்சம் படிச்சுட்டு இந்த உலகமே தங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை இது. இந்த சின்ன அறிவு உங்களுக்குள்ள ஒரு பெரிய அகங்காரத்தை உருவாக்கிடும். ஓ, அப்போ அந்த அகங்காரமே ஒரு மூடி மாதிரி மாறிடும் சொல்றீங்க. ஆமா, அதேதான். எனக்குத்தான் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, இனிமே நான் ஏன் தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது ஆழமா விதைச்சிடும். தேடல் நின்னு போச்சுன்னா உங்களுக்கு ஞானம் வர்றதும் முழுமையா நின்னுடும். ஆக தங்களுக்கு தெரிஞ்ச அந்த சின்ன அரைக்குறை வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க. ஆமா, அதனால உண்மையான ரகசியங்களை உங்க முழுசா கோட்டை விட்டுடுவாங்க. அப்படி என்றால் நாம பள்ளிக்கூடத்துல இத்தனை வருஷங்களா கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி படிச்சதெல்லாம் வெறும் தகவல்கள் மட்டும்தானா? வேற என்ன? பள்ளியில நாம கத்துக்கிறது எல்லாமே வெறும் தகவல்கள், அதாவது இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அப்போ உண்மையான ஞானம் அப்படிங்கிறது முற்றிலும் வேற ஒண்ணா? கண்டிப்பா. இப்போ வாசி யோகம் மாதிரியான மூச்சு பயிற்சிகளையோ அல்லது திருமந்திரம் மாதிரியான அந்த வாழ்வியல் தத்துவங்களையோ வெறும் வார்த்தைகளா நம்ம படிக்க கூடாது. அது ரொம்ப ஆழமா நாம உணரணும். அதுதான் உள்ளுணர்வு சார்ந்த உண்மையான ஞானம். அகங்காரத்தோட படிக்கிறவங்க அந்த தகவல்களை மட்டும் சுமந்துகிட்டு இருட்டிலே தான் இருப்பாங்க. ஆனா அடக்கத்தோட தங்களை ஒரு வெற்று பாத்திரமா உணர்பவர்கள், அவங்க மட்டும்தான் அந்த ஒளியை காண்பார்கள். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த அகங்காரத்தெல்லாம் அழிச்சிட்டு எப்படி அந்த மாதிரி ஒரு வெற்று பாத்திரமா நம்மால மாற முடியும்? ஏன்னா இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப கடினம் இல்லையா? உண்மைதான், அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நாம கத்துக்கிட்டது ஒரு கைமண் அளவு கூட இல்ல அப்படிங்கறது உணர்றதுதான் இதுக்கான முதல் படியே. ஓ, அந்த புரிதல் வரணும். ஆமா, ஒரு குழந்தையோட மனநிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு முன்மொழிவும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்கும். ஆமா, அது ஒரு அழகான விஷயம். அந்த ஒரு அடக்கமும் குழந்தை மாதிரியான ஒரு திறந்த மனநிலையும் நமக்குள்ள வரும்போது அந்த அகங்காரம் தானாகவே அழிஞ்சிடும். அப்பதான் நம்ம உள்ளுணர்வு முழிச்சுக்கும் இல்லையா?
சரியா சொன்னீங்க. அப்போதான் உண்மையான தேடல் ஆரம்பிக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. உண்மையான ஞானத்துக்கு அடக்கமும் ஒரு குழந்தை மாதிரியான வெற்று மனவிலையும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த அலசல் மூலமா நாம ரொம்ப ஆழமா பார்த்தோம். கண்டிப்பா. இது எல்லாருக்கும் ஒரு நல்ல புரிதல் கொடுத்திருக்கும்னு நம்புறேன். ஆமா. இப்போ இத கேக்குறவங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுதான். அடுத்த முறை நீங்க புதுசா ஒன்ன கத்துக்க முயற்சி பண்ணும்போது உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. நீங்க அறிவ ஒரு வெற்று பாத்திரமா இருந்த திறந்த மனசோட உள்வாங்குறீங்களா? ம். இல்ல ஏற்கனவே அகங்காரத்தால நிரம்பி வழியிற ஒரு பாத்திரத்துல ஊத்தி வீணாக்குறீங்களா? ஒருவேளை உங்களோட மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுல இல்லாம, எதை நீங்க ஆமா, எதை நீங்க மறந்துட்டு ஒரு காலி டம்ளரை போல புதுசா கத்துக்க தயாரா இருக்கீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கும். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.